திமுகவில் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு தகவல். உடனடியாக மாற்றம் கொண்டு வரணும்னு சில அமைச்சர்களை தேர்தல் பணி சரியாக ஆற்றலை, அதனால் இப்போயே ஆரம்பிச்சிடலாம், களை எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலான்னு முதல்வர் சொன்னதாகவும், தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு பிறகு நம்ம எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அவங்க நினச்ச மாதிரி பாஜக மேலே வரலை, அதனால் தங்களுடைய அதிருப்தி வாக்குகள் பூரா ஒருமுகமாக அதிமுகவுக்கு போயிருக்குங்கிற பயமும் அவங்களுக்கு வந்தாச்சு. சீனியர் அமைச்சர்களில் சில பேர்கிட்ட உதயநிதி வர்றதை அவங்க விரும்பலை. இல்லை இருக்க சீனியர்ஸ்க்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கே வந்துட்டு ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. திமுக மேலே உண்மையிலே ஒரு கோபத்தில் இருக்காங்களா? திமுக மேலே அதிருப்தி இருக்குங்கிற நமக்கு அந்த பிரச்சாரத்தின் போது தெரிஞ்சு போச்சு. இதில் பாமகவுக்கும் பெரிய அளவுக்கு ஆதரவு தளம் சுருங்கி போயிடுச்சுங்கிறாங்க. ஸோ அதனால் தேமுதிக நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. தேமுதிக அந்த அம்மா பேசின பிரச்சார கூட்டங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு கூட்டம் வந்துருக்குங்கிறாங்க. ஸோ அது அவருக்கு ஒரு வேளை அனுதாபலை அடிக்குதா என்னன்னு தெரியல. சீமானை ஃபுல்லாக முடிச்சு கட்டுறதுக்கு அண்ணாமலை பிளான் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதில் அவருக்கு என்ன லாபம்? பல பேர் என்ன சில கிண்டல் அடிக்கிறான், உனக்கு நாம் தமிழருக்கு தான் போட்டிங்கிறான். அப்போ அவருக்கு இன்னும் கடுப்பாக வரல, அவர் திமுக எனக்கு தான் போட்டி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து விஜய் வந்தாலும் அதுக்கு எதிராக அவங்க பல்வேறு வேலைகளை இறங்குவாங்க. வணக்கம் கலை சார். வணக்கம் நிவேதிதா. திமுகவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு தகவல். அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் உட்கட்சியிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாற்றம் நடக்க போகுது? உடனடியாக மாற்றம் கொண்டு வரணும்னு சில அமைச்சர்களை தேர்தல் பணி சரியாக ஆற்றலை, பல இடங்களில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 2-3 கோஷ்டிகளாக பிரிஞ்சு தேர்தலில் சரியாக பணியாற்றலைங்கிற கம்ப்ளைண்ட் அவங்க மேலே இருக்குது. கூட்டணி கட்சிகள் நிற்கிற இடத்துல அவங்க சரியாக பணியாற்றலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போயே ஆரம்பிச்சிடலாம், களை எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலான்னு முதல்வர் சொன்னதாகவும், வேணாம் ஒரு வேளை நாளைக்கு ரிசல்ட்டு அவங்க பக்கமாக வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க, அதனால் ரிசல்ட்டை பார்த்து பிறகு எடுக்கலாம், தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு பிறகு நம்ம எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. வாக்கு சதவீதம் பெரிய அளவுக்கு குறைந்தது, 3% ஆவரேஜாக குறைஞ்சது கடந்த தேர்தலோட. பிறகு 6லேருந்து 10% சில தொகுதிகளில் குறைஞ்சது. தூத்துக்குடியிலலாம் 10% குறைஞ்சது. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கலக்கமடைய செஞ்சுருக்குது. ஓகே ஓகே. எது பாஜக கலக்கமடைய செஞ்சதோ, போலிங் பெர்சன்டேஜ் கம்மியானோன்னு பாஜக கலக்கமடைகிறாங்க. அதே மாதிரி திமுகவும் கலக்கமடைஞ்சிருக்குது. அவங்களுக்கு இன்னொன்று, அவங்க நினச்ச மாதிரி பாஜக மேலே வரலை, அதனால் தங்களுடைய அதிருப்தி வாக்குகள் பூரா ஒருமுகமாக அதிமுகவுக்கு போயிருக்குங்கிற பயமும் அவங்களுக்கு வந்தாச்சு. ஓகே. இதை தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் தேர்தலுக்கு பின்பு களை எடுக்கிற வேலை ஆரம்பிக்கும் நிச்சயமாக தெரியுது. ஓகே. இப்போ சில யூகங்கள் என்ன சொல்கிற யூகங்கள் தான் நமக்கு உறுதியாக எதுவும் ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து வரல. ரிலையபிள் சோர்ஸ் எதுவும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கேட்டோன்னா வாயை டைட் கிளிப்பாக வச்சுக்கிறாங்க. டைட் கிளிப்பில் அவங்க. ஓகே. ஏன்னா அவங்க அதுவும் இருக்குது சம்திங், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. புரியுது. ஸோ சம்திங் இஸ் தேர். அப்போ இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் லண்டனில் போய் இருக்கார், ரொம்ப நாள் அங்கேயே இருக்கிறார். ஏதோ அங்கே பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறாங்க, குடும்பத்தோடு போய் அங்கே இருக்கார். அவர் தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு தான் வருவார் போல் தெரியுது. ஸோ சீனியர் அமைச்சர்களை நீக்கிட்டு சீனியர் அமைச்சர்களில் சில பேர்கிட்ட உதயநிதி வர்றதை அவங்க விரும்பலை, முதல்வராக வர்றதை விரும்பலை, டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுக்கறது விரும்பலை, அங்கே கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள தூக்கிட்டு அவங்கள கொஞ்சம் பேரத்துக்கு யார் எதிர்ப்பில் இருக்கிறாங்களோ, மனநிலையில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல உதயநிதிக்கு ஆதரவான இளைஞர்களை கொண்டு வர்றதுன்னு ஒரு பிளான் இருக்குது சொல்கிறாங்க. ஓகே. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி டெப்யூட்டி சிஎம் அப்படிங்கும் போது அவருக்கு ஸ்டாலின் இப்போ பிரதமர் ரேஸில் அவர் தான் லீடிங்கில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவர் தான் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இங்கே உதயநிதி அவர்கள் தான் முதல்வர் பதவியில் உட்காருவார் அப்படின்னும் சொல்லப்படுது. இது உள்ளே இருக்க சீனியர்ஸ்க்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கே ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. திமுக மேலே உண்மையிலே ஒரு கோபத்தில் இருக்காங்களா? திமுக மேலே அதிருப்தி இருக்குங்கிற நமக்கு அந்த பிரச்சாரத்தின் போது தெரிஞ்சு போச்சு, தேர்தல் பரப்புரையின் போதே தெரிஞ்சு போச்சு. குறிப்பாக பெண்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அதனால்
அடித்தட்டு பெண்கள் வந்து இவங்களை ரொம்ப கோபமாக இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இவங்க மேலே அதிருப்தி இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த அதிருப்தி 2 பக்கமாக போகும் பார்த்தாங்க. பாஜக கொஞ்சம், அதிமுக கொஞ்சம் போச்சுன்னா நம்ம குளிர்காயெல்லாம் நினச்சாங்க. அப்படி இல்லை, அது ஒருமுகமாக அதிமுகவுக்கு போயிருக்கிறதா தான் தெரியுது. பாஜக ஃபீல்டில் இல்லை. ஓகே, இந்த கிணத்தை காணுங்கிற மாதிரி பாஜக திடீர்னு பார்த்தா பரப்புரையின் போது கட்சியை காணும். அதுக்கு முன்னாடி ஊடு கத்திட்டு இருந்தாங்க. பிறகு தேர்தல் நெருங்கி பரப்புறாருன்னு சொன்னேன், கிணறு காணாமல் போன மாதிரி கட்சியே காணாமல் போயிடுச்சு. அதனால் அது திமுகவுக்கு பாஜக மேலே வரலைன்னா திமுகவுக்கு பலமான அடி கிடைக்கும். இதில் பாமகவுக்கும் பெரிய அளவுக்கு ஆதரவு தளம் சுருங்கி போயிடுச்சுங்கிறாங்க. ஸோ அதனால் தேமுதிக நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. தேமுதிக அந்த அம்மா பேசின பிரச்சார கூட்டங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு கூட்டம் வந்திருக்குங்கிறாங்க. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு வேளை அனுதாபலை அடிக்குதா என்னன்னு தெரியல. ஸோ ஏதோ சம்திங் இஸ் தேர். அதனால் இந்த கூட்டணி இப்போ வலுவாக தெரியுது எனக்கு பார்க்கும்போது. ஓகே ஓகே சார். ஆனால் இன் நம்பர்ஸ் அவங்க அதிகமாக இருக்காங்க டிஎம்கேல. பட் பல இடத்துல சண்டேங்கிறாங்க. மதுரையிலலாம் சிபிஎம் கேண்டிடேட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒத்த கால் நின்னாங்களாம் திமுகவினர். ஆனால் அவரை போட்ட உடனே, அவர் வழி இல்லாமல் போட்ட உடனே அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டாங்களாம். அங்கே வந்து வேலையை செய்யலைங்கிறாங்க. எனக்கு அங்கேருந்து வந்த தகவல், களத்துலேருந்து வந்த தகவல் வந்து அங்கே பெரிய பணியாற்றலை திமுகக்காரங்க. ஓகே, அதனால் அவர் தோற்று போடுவாருங்கிற மாதிரிலாம் அவரே பல இடத்துல அவங்க கட்சிக்காரங்க ஒரு 10 பேர் மட்டும் சேர்த்துக்கிட்டு தான் அவர் எல்லா பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு. திமுகக்காரங்க கூடவே போகலையும். ஓகே, அதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் வருது. இந்த மாதிரி பல இடங்களில் சொல்கிறாங்க. கரூரில் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்படும் தான் தெரியுது. ஓகே, வாக்கு சதவீதம் குறைந்ததும் அவங்களுக்கு எதிராக தான் போகும். குறிப்பாக அவங்க கொஞ்சம் லெஸ் மார்ஜினில் ஜெயிச்ச இடத்துலலாம் தோக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஓகே ஓகே சார். ஸோ திமுக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் வந்துட்டு பறி போனதுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமானை வந்து ஃபுல்லாக முடிச்சு கட்டுறதுக்கு அண்ணாமலை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் அவருக்கு என்ன லாபம்? ஆமாம், அண்ணாமலை என்ன இன்னொரு கட்சி வர்றதை விரும்ப மாட்டார்ல. தங்களுக்கு போட்டியாக இன்னொரு கட்சி வருது. பல பேர் என்ன செய்ய கிண்டல் அடிக்கிறான், உனக்கு நாம் தமிழருக்கு தான் போட்டிங்கிறான். அப்போ அவருக்கு இன்னும் கடுப்பாக வரல. அவர் திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. பல பேரை பார்த்தா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற பார்த்தா உனக்கு நாம் தமிழருக்கு தான் போட்டிங்கிறான். அப்போ அவருக்கு இன்னும் நாம் தமிழர் மேலே கோபம் ஜாஸ்தியாக இருக்க சான்ஸ் இருக்குது. அவங்க தான் வரணும்னு நினைக்கும் போது இப்போ அதிமுக ஒழிச்சு கட்டுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, முதல் கட்டமாக அதிமுக ஒழிச்சு கட்டியாச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து உட்காரன்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதிமுக அழிக்கிறதுக்கு. அந்த இடத்துல அவங்க வந்து உட்காருன்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பரப்புரையில் அதிமுகவுக்கு வந்த கூட்டம் அவங்க அப்போ ஒருங்கிணைந்து செயல்பட்டதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒன்றும் பிளவு இல்லை, ஒன்றும் இல்லை, முரண்பாடுகள் எதுவும் அங்கே இல்லை, எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, ஒருங்கிணைந்து அவங்க தான் செயல்பட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து திமுக பெரிய அளவுக்கு கலக்கம் அடையுது. அண்ணாமலை வந்து இது யாரையா இப்போ இன்னொருத்தர் வர்றதை விரும்ப மாட்டார். அவர் இப்போ விஜய் வந்தால் என்ன சொன்னாங்க, அவர் வந்து கிறிஸ்டியன் சொன்னாங்க, அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க அப்பா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கோயிலாக போக ஆரம்பிச்சிட்டாரு. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் சொன்ன உடனே சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திட்டு டெய்லி எல்லா கோயில்களுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அது அந்த மாதிரியான பிரச்சனையை கிளப்பிவிடுவாங்க. இப்போ ஏதோ எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அனுப்பிச்ச கடிதத்தில் கடைசியாக அனுப்பிச்ச ஒரு சுற்றறிக்கையில் விஜய் வந்து ஜோசப் விஜய்ன்னு பேர் போட்டு அனுப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஆமாம், ஜோசப் விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டதாக சொல்கிறாங்க, தகவல் வருது. ஸோ அவர் வந்து அதில் உறுதியாக இருக்கார், நான் கிறிஸ்தவனுங்கிறதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி. இப்போ சீமானும் கிறிஸ்தவர். ஸோ இதெல்லாம் பாஜக ஏற்கனவே கழுப்பி விட்ட விஷயங்கள். ஓகே, ஸோ அடுத்து விஜய் வந்தாலும் அதுக்கு எதிராக அவங்க பல்வேறு வேலைகளை இறங்குவாங்க. அது கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு அவங்க வளர்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில், இல்லை வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற மாயையில் அவங்க சிக்கியிருக்கிற நேரத்தில்
இவங்களெல்லாம் வளர்ந்தாங்கன்னா என்ன ஆகும், வந்தாங்கன்னா ஓகே, ஒரு போட்டி வேண்டாம் அப்படின்னு. அதான் தவிர்ப்பதற்காக அவங்களெல்லாம் ஓரம் கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்வாங்க. தேர்தல் ஆணையம் கையில் இருந்ததுனால சின்னத்தை முடக்குனாங்க. ஓகே, இப்போ சின்னத்தை முடக்கிறதுனால நாம் தமிழருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குல்ல சார், இப்போ சின்னத்தை முடக்கிறதுனால வந்துட்டு இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாம் தமிழருக்கு? இல்லை, சின்னம்ங்கிறது வந்து ஒரு குறியீடு தாங்க. இப்போ இரட்டை இலை முக்கியமான விஷயம். அதிமுகனா இரட்டை இலை, இரட்டை இலைன்னா அதிமுகன்னு சொல்கிறாங்க. 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் இரட்டை இலை சின்னம் புதுசாக தானே என்னாரு. ஆமாம், அந்த சின்னம் அப்போ அறிமுகம் இல்லாத சின்னம் தானே. புதுசாக நின்று 2,64,000 வாக்குகள் வாங்கினார். திமுக கிட்டத்தட்ட டெபாசிட் இழந்துட்டாங்க. ஒரு 8,000 ஓட்டில் தான் தப்பிச்சாங்க. அவங்க 88,000 என்னவோ தான் வாங்கினாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அவர் சின்னம் புது சின்னத்தில் தான் நின்று அவ்வளோ பெரிய அளவுக்கு ஜெயிச்சார். அதே சின்னத்தில் ஜெயலலிதா அம்மா தோத்தாங்கல்ல இரட்டையில சின்னத்தில். அதனால் சின்னம் ஒரு அறிகுறி, ஒரு அடையாளம். ஆனால் சின்னம் இருந்த இப்போ 4 எலெக்ஷனில் இடைத்தேர்தலில் உதயசூரியன் சின்னம் தோற்றுருக்குது. அதை வச்சு நம்ம உதயசூரியன் சின்னத்துக்கு தான் எல்லா வேலையும் இருக்குது நம்ம சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நாம் தமிழர் ஒரு புது சின்னத்தில் நிற்கிறாங்கன்னா அதை அறிமுகப்படுத்துகிற ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. சின்னம் தெரியாதனால யாரும் வாக்களிக்காமல் போயிட மாட்டாங்க. ஆனால் ரொம்ப இப்போ பின்தங்கிய பகுதிகளில் இன்னும் கூட அப்படிலாம் இருக்காங்களான்னு தெரியல. சொல்கிறாங்க ரொம்ப வயதான மூதாட்டிகள்லாம் இரட்டை இலைக்கு தான் வாக்கு போடுவேன்னு சொல்கிறாங்க. யாருக்கு போடுவீங்கன்னா, நாங்கள் எப்பயுமே இரட்டை இலைக்கு தான் போடுவோம், எம்ஜிஆர் சின்னங்கிறாங்க. ஓகே, அவங்க எம்ஜிஆர் செத்து போயிட்டான்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது இருக்குது. இரட்டை இலை என்பது அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால தான் அவங்க அதை பெரிய சண்டை போட்டு கடைசியில் அது எடப்பாடியை வாங்கிட்டார். ஓகே சார். ஓபிஎஸ் வந்து பலாப்பழத்தை தூக்கிட்டு சுமந்துட்டு திட்டார் தெருவா. ஏதாவது இருக்கிற சுமையெல்லாம் போதான்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு வெயிட் இல்லாத ஒரு சின்னத்தை கொடுக்கூடாதா, பலாப்பழத்தை தூக்கிட்டு போனேன் ஊராக தெருவா பலாப்பழத்தை சுமந்துட்டு வந்தால் கூட இருக்கிறவனும் கடுப்பாவான். இவரும் அதை எடுத்து காட்ட முடியாது ஒரு தடவையும்.